அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சிவா ட்ரேட் எஜுகேஷன் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது புல்லிஷ் கிக்கர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். அதாவது ஒரு பேரிஷ் கேண்டில் வந்திருக்கும். அந்த பேரிஷ் கேண்டில் நெக்ஸ்ட் வரக்கூடிய கேண்டில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஹையை பிரேக் அவுட் ஆகிரும். அதாவது பேரிஷ் கேண்டிலுக்கு அடுத்தால ஒரு க்ரீன் கேண்டில் வந்துடணும், ஒரு புல்லிஷ் கேண்டில் வரும். சடனாக இந்த மாதிரி கேண்டிலை பார்த்தோம் அப்படின்னா நம்ம பையிங்கில் போயிடலாம். இது மேக்சிமம் டவுனில் போயிட்டுருக்க ஒரு மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு புல்லிஷ் கொடுக்கக்கூடிய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான் இந்த புல்லிஷ் கிக்கர். அதாவது சடனாக இம்மிடியட்டாக ஒரு 2 கேண்டிலுக்குள்ளாடியே புல்லிஷ் நமக்கு காட்டிடும். அதுக்கு லோவில் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம பை பண்ணலாம். அது எப்படி கேண்டில் வரும் அப்படின்னா, ரெட் கேண்டில் வருது, அது ஸ்டிக்கோடையும் வரலாம், ஸ்டிக் இல்லாமலே வரலாம். மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வரலாம். இல்லை புல்லிஷ் நடந்துட்டு இருக்கும்போது கூட இடையிடையே உள்ள கரெக்ஷன்லேருந்து ரிவர்ஸ் பண்ணதுக்கு இந்த மாதிரி வரலாம். டே 1 கேண்டிலில் நிறைய பார்க்கலாம் மேக்ஸிமம். இப்போ இதில் நம்ம எப்படி வரோம் அப்படின்னா, ஒரு 2 கேண்டில் கடைசி லாஸ்ட்டில் உள்ள 2 கேண்டில் வாட்ச் பண்ணுங்கள். முதல் கேண்டில் பேரிஷில் இருக்கணும். அதாவது இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே கொஞ்சம் ஹை போயிட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி வரோம் அப்படின்னா, இந்த க்ளோசிங் ப்ரைஸில் இருந்து ஒரு சின்ன கேப் அப் இல்லை கொஞ்சம் பெரிய கேப் அப் இல்லை இந்த கேண்டிலுடைய கையை பிரேக் அவுட் ஆகி எப்படி வேணாலும் ஆகலாம். ஆனால் அந்த கேண்டில் க்ரீன் கேண்டிலாக இருக்கணும். ப்ரீவியஸ் கேண்டில் அந்த ரெட் கேண்டிலுடைய ஹையை பிரேக் அவுட் ஆகியிருக்கணும். க்ளோஸ் ப்ரைஸை கம்ப்ளீட்டாக அது கவர் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு புல்லிஷ் கிக்கர் ஹேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நீங்கள் சார்ட்டில் பார்க்கலாம். அதாவது பேட்டர்ன்னு சொன்னாலே அந்த சார்ட் முழுவதும் பார்த்தோம்னா அந்த என்ன பேட்டர்னில் இருக்குன்னு தெரியும். ஹேண்டில் ஸ்டிக் தனியாக ஒவ்வொரு ஹேண்டில் ஸ்டிக்கு வாட்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹேண்டில் ஸ்டிக் என்ன ஹேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஹேண்டில் ஸ்டிக் சார்ட் பேட்டர்ன் ஃபுல் சார்ட்டை நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி இந்த சார்ட் பேட்டர்னில் இது ஓப்பன் ஆகும். மார்க்கெட் ஃபால் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட் ஃபால் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு ரெட் கேண்டில் வந்துகிட்டே இருக்கும். அது சின்ன கேண்டில் கூட இருந்துக்கலாம். சின்ன பையிங்கோ செல்லிங்கோ அந்த மாதிரி மாற இருந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் லாஸ்ட் கேண்டில் ரெட் கேண்டில் வரும். அந்த கேண்டில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகணும், பிரேக் அவுட்டும் ஆகணும். இப்படி வந்துச்சுன்னா நமக்கு அடுத்த கேண்டிலில் என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் இதோட லோயை வச்சுட்டு நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன். அதாவது பேரிஷில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் ரிவர்சல் வரக்கூடிய ஒரு சிம்டம் தான் இது. மற்றபடி இடையிடையே ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருந்தா கூட அதில் கூட நமக்கு இந்த மாதிரி காட்டலாம். டே 1 கேண்டிலில் அடிக்கடி கேப் அப் கேப் டவுனும் பார்த்துருக்கலாம். அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் நீங்கள் மேக்ஸிமம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும், கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி இதில் நீங்கள் இதை டே 1 சார்ட்லேயும் பார்த்துக்கலாம். அதாவது சார்ட் பேட்டர்னில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி வரும். தொடர்ந்து நீங்கள் 5 மினிட் கேண்டிலில் பார்த்தாலும் ஓகே, எந்த டைம் பீரியடில் எடுக்கிறீங்களோ அந்த டைம் பீரியடில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா பார்த்துடுங்க. ஆனால் மேக்ஸிமம் டே 1 கேண்டிலில் நீங்கள் பார்க்கலாம். அதுவும் இந்தியன் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் இந்த மாதிரி காட்டும். இது க்ளோசிங், சில சமயம் இது க்ளோசிங். இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணி கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். சில டைமு இந்த இடத்துலையே கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் புல்லிங்கில் போயிட்டுருக்கும். லாஸ்ட் கேண்டில் அடுத்த இம்மிடியேட்டாக வரக்கூடிய கேண்டில், அதாவது ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகு இம்மிடியேட்டாக, அதுவும் பேரிஷ் கேண்டில் வந்திருக்கணும். பேரிஷ் கேண்டில் இம்மிடியேட்டாக நெக்ஸ்ட்டு புல்லிஷ் கேண்டில் ஹையை பிரேக் அவுட் ஆகிருக்கணும். அந்தமாரி வந்துச்சுன்னா நல்ல ஒரு பேட்டர்ன் ஓப்பன் ஆகிரும். பொதுவாக அந்த மாதிரியும் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்தமாரி பேட்டர்னையும் நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே ரெட் கேண்டில் அடுத்த கேண்டில் புல்லிஷ் கேண்டில் ஆரம்பித்து வந்துடும். இந்த ரேட்லேயே அது போயிட்டுருக்கும். இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எத்தீரியம் காயினில் நம்ம 5 மினிட் கேண்டில்லே கண்டுபிடிக்கலாம். இதில் மார்க்கெட் பேரிஷ் கேண்டில் வந்திருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கேப் அப்பில் புல்லிஷ் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கணும். பார்க்கலாம். 5 மினிட் கேண்டில் இந்த ஒரு கேண்டில் வந்திருக்கு பாருங்கள்.
அதாவது ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆனதிலிருந்து ஒரு கேப் அப் ஆகி இந்த கேப் அப்லேயே மேக்ஸிமம் இந்த ப்ரீவியஸ் கேண்டில் வந்து ஹையை பிரேக் அவுட் ஆகிரும். அப்போ அதில் இருந்து எவ்வளோ ஹை போயிருக்குன்னு பாருங்கள். இது ஒரு புல்லிஷ் கிக்கர் கேண்டில் தான். இந்த மாரி வரணும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரெட் கேண்டில், க்ரீன் கேண்டில். அதேமாரி இந்த இடத்துலையும் நீங்கள் பாருங்கள், இதுவும் ஒரு புல்லிஷ் கிக்கராக நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஸ்டிக் இல்லாமல் வாட்ச் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஸ்டிக் இல்லாமல்னாக்கி இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இது கூட நீங்கள் வந்து மார்க்கெட் டவுனில் இருந்து தான் போகுது. ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணுங்கள். இது க்ளோசிங், இது கேப் அப். இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ப்ராஃபிட் வந்து 5 மினிட்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். ட்ரேடிங் வந்து இது எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் டைம் பீரியட் அதிகமாக இருந்துச்சுன்னா, இப்போ 1 ஹவர் சார்ட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லாங் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆனால் கரெக்டாக வரதை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும். ஒரு சின்ன ஒரு கேப் அப்பில் தான் போயிருக்கு. இந்த ப்ரீவியஸ் கேண்டில் அது வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது கூட நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் கேப் அப், அதாவது இதில் வந்து ஸ்டிக்கு இல்லாமல் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு இது வந்து அந்த புல்லிஷ் கிக்கருக்குள்ளே வந்துடும். ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் அந்த கேண்டில், ரெட் கேண்டிலோடைய லோவை கொடுத்துக்கலாம். லோவை வந்து பிரேக் டவுன் ஆகலை, மார்க்கெட் இதில் இருந்து ஒரு கை போயிருக்கு. ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகலாம். சில டைமில் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 100%ங்கிறது எதுவுமே சாத்தியம் கிடையாது. புல்லிஷ் கிக்கர் மேக்ஸிமம் இது 24/7 மார்க்கெட்டு. அதாவது கிரிப்டோ கரன்சிகள்லாம் வந்து 24/7 மார்க்கெட். 5 மினிட்டில் நீங்கள் வந்து அந்த கேப் அப் கேப் டவுன் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டியில் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். நிஃப்டி கேண்டில் இந்தியன் மார்க்கெட்டில், அதாவது மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டியில் பார்ப்போம். நிஃப்டி டே 1 கேண்டில் நீங்கள் வாட்ச் பண்ணால் உங்களுக்கு நல்லா தெரியும். மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப கேப் அப்லேயோ இல்லைன்னா கேப் டவுன்லேயோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் கேப் அப் கேப் டவுன். நிஃப்டி டே 1 சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கும். 15 மினிட் கேண்டிலையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டே 1 பார்த்தா ஈஸியாக வந்து நமக்கு அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆன பிறகு நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுங்கிறத நம்ம ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ண முடியும். இது ஒரு புல்லிஷ் கிக்கர் தான். இது வந்து க்ளோசிங். இது வந்து ஒரு சின்ன ஒரு கேப் அப் போய் அந்த மாதிரி மேலே போயிருக்கு. ரெட் கேண்டில் வரணும். ரெட் கேண்டில் வந்து அது பிரேக் அவுட் ஆகணும். இது கூட ஒரு புல்லிஷ் கிக்கராக கூட எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். இது வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கேப் அப் இந்த இடத்துல கேப் அப் ஆகிருக்கு. இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் க்ளோசிங்கே அதுக்கு மேலே தான் க்ளோசிங் ஆகிருக்கு. மார்க்கெட் புல்லிங் இது வரைக்கும் போயிருக்கு. அப்புறமா வந்து இதில் இருக்குது, இந்த கேண்டில் இருக்குது ரெட் கேண்டில். இதில் வந்து இந்த கையிலேருந்து பெரிய பிரேக் அவுட். இது வந்து புல்லிஷ் கிக்கர். இந்த மாதிரி வந்துச்சுன்னா மார்க்கெட் தொடர்ச்சியாக புல்லிங் போகும். நமக்கு எவ்வளோ நேரம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போகலாம். புல்லிஷ் கிக்கருக்கு வந்து நமக்கு ரெட் கேண்டில் பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆகாமல் சில சமயம் வந்து உள்ளாடியே இருக்கும். புல்லிஷ் கிக்கரை நம்ம அதை வந்து எடுக்கக்கூடாது. இதோ எடுத்துக்கலாம். இந்த ஒரு கேண்டில் வருது, இதுவும் புல்லிஷ் கிக்கராக நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து டைம் பீரியட் குறைவாக உள்ள டைம் பீரியடில் வந்துச்சுன்னா, அது எப்போவாது ரேராக தான் வரும். வந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இது வந்து லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இந்தியன் மார்க்கெட்டில் இந்தமாரி வந்து நிறைய வரும். இது வந்து ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய பையர்ஸ் வந்துடுவாங்க. செல்லர்ஸ் இன்னைக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பையர்ஸ் வந்துடுவாங்க. அப்போ அதில் வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பெரிய அமௌண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா பெரிய ப்ராஃபிட் எடுக்கலாம். இதை மூவ் பண்ணி வச்சே நம்ம வந்து ஸ்டாக்ஸ்லேயும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி லாங் ப்ராஃபிட் எடுக்க முடியும். நிஃப்டியோடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் எல்லா ஸ்டாக்குமே மூவ் ஆகும். எல்லாருக்குமே தெரியும். நிஃப்டி மேலே போகும்போது எல்லா ஸ்டாக்குமே ஹை போகும். மேலே புல்லிஷ் போகும்போது நம்ம அதில் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இது எல்லாமே வாட்ச் பண்ணணும். இதெல்லாம் லாங் இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். நமக்கு விஷயம் தெரிஞ்சால் மட்டும் போதும். இந்தமாரி கிரிப்டோவிலையும் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். கிரிப்டோ வந்து 24/7 மார்க்கெட். சின்ன ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண முடியும். ஆனால் கரெக்டாக எல்லாமே படித்தா மட்டும்தான் முடியும். இந்த புல்லிஷ் கிக்கரை மட்டும் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கேண்டில் ஸ்டிக் வேறு, கேண்டில் ஸ்டிக் சார்ட் பேட்டர்ன் வேறு. கேண்டில் ஸ்டிக் சார்ட் பேட்டர்ன் அப்படின்னா நம்ம டோட்டலாக இப்போ ஒரு சார்ட் பார்க்குறோம்ல, இதுதான் கேண்டில் ஸ்டிக் சார்ட் பேட்டர்ன். இதில் என்ன பேட்டர்ன்லாம் வருதுங்கிறத இந்த சார்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கேண்டில் ஸ்டிக் என்ன கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறத நம்ம தனியாக உள்ள கேண்டில் ஸ்டிக்காட்டு நம்ம வாட்ச் பண்ணோம்னா அதுக்கு ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் என்ன சொல்லுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தனித்தனி கேண்டில் ஸ்டிக்காக பார்த்தோம்னா அது ஒவ்வொரு பேர் இருக்கும்.
சார்ட் பேட்டர்னாக பார்த்தோன்னா சார்ட்டில் நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கணும். ரெண்டுமே படிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இண்டிகேட்டருக்குள்ளே போயிடலாம். இண்டிகேட்டர் தெரிஞ்சிட்டுனா அப்புறமா எல்லாம் ஏ டு இசட் நீங்களே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த தகவலுக்கான வீடியோவில் சந்திக்கலாம்.